அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு தைப்பூச திருநாளுடைய முருகனுடைய சக்தி வாய்ந்த மந்திர பதிவு. முருகனுடைய மந்திரத்தை எப்போ வேணாலுமே நம்ம சொல்லலாம், அதற்கான பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஆனாலுமே சில குறிப்பிட்ட நாட்களில் நம்ம மந்திரத்தை சொல்லி வழிபடுறதன் மூலமாக அதற்கான பலன்கள் நமக்கு அதீதமாக கிடைக்கும், பல மடங்காக அதிகரிக்கும் அப்படிங்கிறது தாங்க ஐதீகம். அதனால தான் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய சக்தி வாய்ந்த இந்த ஒரு தைப்பூச நாளில் உங்களுடைய வீடுகளில் ஒரே ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு, இல்லை நீங்கள் கோவிலில் இருக்கீங்க அப்படின்னா கோவிலில் நம்ம முருகனுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுவதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, தனிப்பட்ட பிரச்சனை, என்ன உங்களுக்கு கஷ்டம் தீரணுமோ இந்த மந்திரத்தை சொன்னாலே போதும், நிச்சயமாக முருகன் அருளாலே எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திர பதிவு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். முருகப்பெருமானுக்கான சக்தி வாய்ந்த இந்த நாளில் சக்தி வாய்ந்த இந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொல்கிறதன் மூலமாக நமக்கான மிக கடுமையான பிரச்சனைகள் நம்ம சிக்கியிருக்கோம், இல்லாட்டி தீராத கடன் பிரச்சனைகள் இருக்குது, வாழ்க்கையில் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது, மனசு ரொம்ப பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது, ஒரே அழுத்தமாக இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு இந்த மன அழுத்தம், அது மன ஸ்ட்ரெஸ்ஸை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. செய்கிற வேலையில் ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, இல்லாட்டி ஒரு கணவன் மனைவி உறவுக்குள்ளே ரொம்ப ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படி எல்லா விதமான மன அழுத்தங்களும் கண்டிப்பாக நிவர்த்தியாகும் இந்த ஒரு மந்திரத்தை சொன்னான். இன்றைக்கி நமக்கான இந்த அதீதமான முழு பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே சந்திர பகவானை நம்ம வழிபட நமக்கான மனசு கஷ்டங்கள் தீரும், மன அழுத்தங்கள் எல்லாம் தீரும். ஏன்னா சந்திர பகவானாலே அந்த மனசு சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்க்கக்கூடிய ஒரு காரகன், மனோகாரகன். அதனால தான் இந்த ஒரு மந்திரத்தை அதுவும் இன்றைக்கி நம்ம சொல்லி வழிபடுவதன் மூலமாக நிச்சயமாக ஒரு நல்லபடியான ஒரு வழி கிடைக்குங்க. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரங்கள் ஓம் தத்புருஷாய் வித்மஹி மகாசேனாய தீமஹி தன்னோ ஸ்கந்த பிரசோதயாத். இந்த ஒரு மந்திரமானது நம்ம திருப்பி சொல்லுவதன் மூலமாக நம்முடைய மனக்குழப்பங்கள் தீரும், குடும்பத்தில் செல்வங்கள் பெருகும், நம்முடைய சிந்தனை எல்லாமே அப்படி தெளிவாகிறத நம்மளே கண்கூடாக பார்க்கலாம். அடுத்த முக்கியமான ஒரு மந்திரம் நம்முடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான மந்திரம். ஓம் வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி நமக. ஓம் வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி நமக. இது கடன் என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கோ அந்த கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கு, வருமானங்கள் பெருகுவதற்கு இந்த மந்திரத்தை நீங்கள் இன்றைக்கி சொல்லுங்கள். அடுத்தது நம்முடைய குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருக்காங்க, நல்லா படிக்கிறதுக்கான அந்த நினைவாற்றல் அதிகரிக்கணும், நல்லா அந்த கற்றல் திறன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த படிக்கக்கூடிய அந்த கெப்பாபிலிட்டி, அதுக்கான நாலேஜ் நல்லா இம்ப்ரூவ் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான அற்புதமான ஒரு மந்திரம். ஓம் ஞானசக்தி தராய நமக. ஓம் ஞானசக்தி தராய நமக. அடுத்ததாக நம்முடைய கவலைகள், பயம், இது எல்லாம் தீரக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு ஆற்றலை தரக்கூடிய ஒரு மந்திரம். ஓம் கார்த்திகேயா நமக. ஓம் கார்த்திகேயா நமக. அடுத்ததாக மனசு குழப்பமாக இருக்குது, மனசு அழுத்தமாக இருக்குது, வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகள் எங்களுக்கு எடுக்கவே முடியல, ரொம்ப அப்படி சிரமப்பட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறவங்க ஓம் சுப்பிரமணியம் நமக. ஓம் சுப்பிரமணியம் நமக. இந்த ஒரு மந்திரத்தை திருப்பி நம்ம டெய்லி கூட நீங்கள் சாண்டிங் பண்ண உங்களுக்கு மனசானது ரொம்ப அப்படியே அமைதியாகிறத நம்மளே கண்கூடாக பார்க்கலாம். அதனால் இந்த சக்தி வாய்ந்த 5 மந்திரங்கள் நமக்கு அதிகபட்சமாக ஒரு 5 நிமிஷம் போதுங்க. இவ்வளவுதான் எண்ணிக்கைன்னு கணக்கெல்லாம் கிடையாது. ஒரு முறை நீங்கள் சொன்னால் கூட போதும். அது முருகனுக்கு முன்னாடி, முருகனுக்கான அந்த நாளில் கோவிலோ வீடோ நீங்கள் உட்காந்து நீங்கள் ஆத்மார்த்தமாக இன்றைக்கி வழிபட்டு பாருங்கள். நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரும். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய மனசு, இதில் எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு நல்ல அமைதியாக இருக்கிறத நம்மளே கண்கூடாக பார்க்கலாம். அதே மாதிரி எப்படி தீய சக்திகளை எல்லாம் விரட்டி ஒரு புதிய வெற்றியை, புதிய தொடக்கத்தை தரக்கூடிய இந்த ஒரு நாள் தான் நமக்கு தைப்பூசம். அதனால் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய ஒரு அத்தியாயம், புதிய ஒரு துவக்கம், நிச்சயமாக பல வழிகள் முருகன் அருளாலே கிடைக்கும். நம்பிக்கையோடு சொல்லுங்கள். என்றைக்குமே உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பிடித்த முருகனுடைய மந்திரத்தை பதிவிடுங்க. முருகன் அருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்கும் பரிபூர்ணமாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.